உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு 2025 வருடத்தில் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் எப்பேற்பட்ட பலன்கள் உங்களுக்கு தரப்போகுது, அந்த காலகட்டங்களில் கிரக பயிற்சிகள் எப்படி இருக்குன்றதை இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பிறக்கும் பொழுது உங்களுடைய ராசியினுடைய அதிபதி 7ஆம் வீட்டில் மேஷத்தில் இருக்க போகிறார். 6ஆம் தேதி வரைக்கும் புதன் பகவான் ரிஷபத்தில் இருந்து பெயர்ச்சி ஆகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் உங்களுக்கு புதன் சொந்த வீட்டில் இருக்க போகிறாரு. அப்போது அந்த புதனுடன் மீண்டும் பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 15ஆம் தேதி பயிற்சியாகி அவரும் 9ஆம் பாவத்திற்கு வந்துடுவார். அப்போது உங்களுக்கு பாக்கியஸ்தானம் பலம் பெறுது. ஒரு ஹை லெவலில் பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம் பலம் பெறும் பொழுது அந்த காலகட்டங்களில் உங்களுக்குரிய பாக்கியங்கள், உங்களுக்குரிய தேவைகள், குறிப்பாக பாக்கியன்றதை நம்ம என்ன சொல்லுவோம், நல்ல தொழில் வேலை, ஒரு நல்ல growth கிடைச்சாலே அது ஒரு பெரும் பாக்கியம்தான். அதை விட பெரும் பாக்கியங்கள் திருமணம் அமையாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைக்கூடி வருது. ஏன்னா அதே இடத்துல தான் குரு பகவான் இருக்கிறார். அப்போ குரு 9இல் கேட்டாலும் கிடைக்காது. அவரது பார்வை 3ஆம் பாவத்தில் 180 டிகிரிலையும் விழுறதும் ப்ளஸ் உங்களுடைய 12ஆம் பாவம் சுபவிரயங்கள் உங்களுக்கு இருக்குன்றது 100% உண்மை. இதில் இந்த குரு பார்வை இங்கிருந்து 9ஆம் பார்வையை விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடம். அப்போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் ஆச்சுங்களா. அந்த 5ஆம் வீட்டில் குரு பார்வை விழும் பொழுது பூர்வ புண்ணிய புத்திர பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம். அப்போது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் கைக்கூடி வரும். அது மனைவின்றது ஒரு பாக்கியம். அதே போல் பெண்களுக்கு கணவன் சார்ந்த இடம். அதே போல் புத்திர பாக்கியம்ன்றதும் அதை விட ஒரு சிறந்த ஒரு காலகட்டங்களுக்குரிய ஒரு பாக்கியம்னா, திருமணமாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் புத்திர பாக்கியம் கிடைக்கலையன்ற ஒரு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களாகப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இது எல்லாமே உங்களுக்கு ஹைலைட்டாக நிற்க போகுது. ஏன் இவ்வளோ தூரம் நான் ஸ்ட்ராங்காக சொல்ல போகிறேன்னா, கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்தில் இருந்த குருவால் படாத பாடுபட்டுட்டீங்க. கடந்த ஒரு வருஷம் நீங்களாகவே இல்லை. ஏன் இது ஒரு வருஷம் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வருஷம் மட்டும் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் கிடையாது. நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் அர்த்தாஷ்டம சனி ஒருபுறம், அதாவது பஞ்சமச்சனி ஒருபுறம், அதுவே ஒரு 5 வருஷமாக நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்கு முன்னாடி இந்த ராகு கேதுக்கள் இருந்த இடமும் உங்களுக்கு நெகட்டிவாக உட்காந்துருச்சு. அப்போது கடந்த 6-7 வருஷமாக நீங்கள் பட்ட பாடு நிறைய இழப்பு, அதாவது இழப்பு இல்லை, இழப்புகள், நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டீங்க. ஒரு மனிதன் எந்த லெவலுக்கு பாதிக்கப்படக்கூடாதோ, எந்த லெவலுக்கு அவமானங்களை கிடக்கக்கூடாதோ, உங்களை மாதிரி இருந்தவங்களே இல்லை. அவ்வளோ மேனேஜ்மெண்ட் உங்களை கண்டு ஒரு காலகட்டங்களில் மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது, அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்கள் போடுற கால்குலேஷன் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. ஆனால் உங்கள் சுயநலத்துக்காக எந்த இடத்துலையும் நீங்கள் எந்த தவறுகளும் நீங்கள் செய்யலை. பட் பொதுநலத்துக்காகவும் உங்களை சார்ந்தவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மிஸ் பண்ணீங்க. மற்றவங்களுடைய நலனை கருதி சில இழப்புகளையும் சில பாதிப்புகளையும் சந்திச்சிங்க. அதனுடைய விளைவுகள் சடன்னு சில சரிவுகள், அதனால் நெருக்கடிகள், பண நெருக்கடிகள், உங்களுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்களாக மாறக்கூடிய நிலைமை. உங்களை ஒரு காலகட்டத்தில் கூப்பிட்டு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டவங்க இன்னைக்கு கூப்பிட்டு கேட்கலான்னு நினச்சா கூட உங்கள் கான்டாக்டை விட்டு வெளியில் போகக்கூடிய நிலைமைகள் எல்லாமே உங்களை சூழ்ந்து நிற்கக்கூடிய இந்த நிலை, உங்களுக்கு எதிரில் பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை ஒரு வார்த்தை கேட்கக்கூடிய ஒரு நிலைமை, இது எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க துலாம் ராசி என்பவர்கள். சில நேரங்களில் படுத்தா நாம் எப்படி மீண்டு வெளியில் வருவோமோ, ஏன்னா சாதாரணமாக ஆரம்பித்த அந்த பிரச்சனை அப்படியே படிப்படியாக பெரிய லெவலில் இன்றைக்கி சூழ்ந்து நிற்குது. இந்த கடன் பாரத்திலிருந்து மீண்டு வெளியில் வரணுமேன்ற ஒரு மன உளைச்சல், இதனால் நிறைய பேர் ஆரோக்கிய பாதிப்புகளையும் சந்திச்சிட்டிங்க. இந்த பிரச்சனை குடும்பத்தை வரைக்கும் பாதிச்சு அந்த குடும்பத்தில் இருந்த நிம்மதி எல்லாமே ட்ராப் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். அப்போது தெய்வ ஆன்மீக சம்பந்தப்பட்ட ரீதியில் நல்ல சிந்தனையோடையும் தெய்வ பக்தியோடையும் பயபக்தியோடையும் இறங்கி உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டங்களில் நாம் ஒருத்தருக்கு உதவி செய்யலாலும் பரவாயில்லை, உபத்திரியம் செஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சி வாழ்ந்தவங்க நீங்கள். உங்களால் உதவி அடைஞ்சவங்க இன்றைக்கி
பெரிய லெவலில் இருக்கிறாங்க. அப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்களா ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்குது. பட் அதற்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தீங்க இல்லையா? அந்த ரிசல்ட்டை பற்றி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னென்னா, அந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஹைலைட், அதை விட டாப் லெவலில் உங்களுக்கு இப்போ சனி பகவான் அது பெயர்ச்சி ஹை கிளாஸ். 5 வருஷமாக அந்த சனி பகவான் உங்களை வச்சு பெரிய லெவலில் பாதிக்கப்பட வச்சுட்டார். உங்களுக்கு வேண்டியவங்களே நீங்கள் இழந்துட்டீங்க. உங்களை பிடிச்சவங்க உங்களை விட்டு விலைக்கு போகிற நிலைமை, மன வருத்தம், திருமணத்திற்கு இதுதான் லைஃப்னு நினச்சி வாழ்ந்து கை கூடி வர நேரத்தில் கடைசியில் ரிஜெக்ட் ஆகி லைஃபே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எல்லாமே பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க. அப்போ துலாம் ராசி அன்பர்கள் ஒரு விதம் இல்லை, பலவிதம் பெற்ற பிள்ளைகள் தன் வார்த்தையை மீறி ஒரு சில செயல்களில் முடிவெடுத்து அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரதுன்னு தெரியலையேன்ற ஒரு குழப்பங்கள், ஒரு திருமண முயற்சிகள் எடுத்து அந்த திருமணமே உங்கள் லைஃபையே புரட்டி போட்டால் எப்படி இருக்கும். இன்னும் சிலரது வாழ்க்கையில் பசங்களுக்கு கஷ்டப்பட்டு திருமணம் செஞ்சு இன்றைக்கி அவங்க திருமணம் செஞ்சதுக்கப்புறம் பெற்றோர்களுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உடையும் பொழுது இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு 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 ரிசல்ட் எப்போது எங்கேயாவது மாறுமா, நமக்கு இதெல்லாம் நமக்கு சாதகமாக திரும்பி நிற்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு நிற்க போகுதுங்க. ஏன்னா 6ஆம் வீட்டில் சனி பகவான் நிற்கிறார். 5ல் இருந்த சனி 6ல் வந்துட்டார். அந்த 5 வருஷமாக இவர் செஞ்ச பாதிப்புகளிலிருந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்ததுனால உங்களுக்கு எதிரிகள் கூட உங்கள் கை குலுக்கி உங்ககிட்ட நட்பு வைக்கணும்னு நினைக்கக்கூடிய நிலைமைகள் மாறும். அது மட்டும் இல்லை, குரு பகவான் பாக்கியத்தில் 9ல் கேட்டாலும் கிடைக்காது குரு பகவான். அப்போ எல்லா பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி திருமண முயற்சி கைக்குடி வரும், பிள்ளைகள் புத்திர பாக்கியம் கைக்குடி வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் பிரிஞ்சவங்க கணவன் மனைவி மீண்டும் ஒன்றிணையக்கூடிய நிலைமை உருவாக்கிடும். டைவர்ஸ் வரைக்கும் போய் கோர்ட்டு கேஸு பிரச்சனை, குடும்பத்தில் வழக்கு சார்ந்த குழப்பங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் சரி செய்து நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு இலக்கில் அழகாக முடிக்க போகிறீங்க. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே கிரகங்கள் ஒன்றிணைந்து ஒரு நல்ல பலமான ரீதியில் இருக்குது. வரக்கூடிய காலம் உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய காலமாக இருக்க போகுது. அதற்கு இந்த ஜூன் மாதம் பெரிய லெவலில் ஒரு ஊன்றுகோலாக உங்களுக்கு இருக்க போகுது. அதனால தான் சொன்னேன், புதன் மாதக்கோளாகப்பட்ட புதன் ஒரு புறம் ஆட்சி பெறுகிறார், மறுபுறம் உங்களுக்கு பார்க்கும்போது சூரிய பகவான் லாபஸ்தானாதிபதியும் பாக்கியத்தில் பலம் பெறுகிறார். 12ஆம் பாவாதிபதியும் ப்ளஸ் பலம் அடைகிறார். இதில் உங்களுடைய ராசியுடைய அதிபதியும் உங்கள் ராசியை பார்க்குறது அதை விட ஹைலைட். இதில் அருமையான அமைப்பு சனி 6ஆம் வீட்டில் இருக்கிறது. அப்போது மாதக்கோள்களில் குறிப்பாக செவ்வாய் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியும் 7ஆம் அதிபதியும், குடும்பம்ன்றது மனைவி மக்கள் சார்ந்தது, 7ஆம் அதிபதி மனைவி ப்ளஸ் பார்ட்னர் அவங்களுடைய கிளைண்ட் சார்ந்த இடம். அப்போ இந்த 2 இடமும் உங்களுக்கு இத்தனை நாளாக 10ஆம் வீட்டில் போய் நீச்சம் பெற்றதுனால தொழிலில் விருதி, உங்களுக்கு பார்க்கும்போது வேலையில் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் மிஸ் ஆகுது, கஷ்டப்பட்டு இறங்கி செஞ்ச ப்ராஜெக்ட் எல்லாமே டவுன் ஆகுது. உங்களை விட குறைந்த எஃபர்ட் போடுறவங்க நிறைந்த சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பிரச்சனைகளையே தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இருந்த வேலை பறிபோய் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவங்க இருக்கிறீங்க. அந்த வேலை மீண்டும் கிடைக்குமா, வாய்ப்புகள் அமையுமா நினைச்ச வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும், மீண்டும் வாய்ப்பு உருவாகும். அப்போ ஏன் அதுக்கு காரணம், இந்த செவ்வாய் நீச்சம் அடைஞ்சி இருந்த அந்த செவ்வாய் பகவான் கரெக்டாக இந்த மாதம் 7ஆம் தேதியே பெயர்ச்சியாகி சிம்மத்திற்கு லாபஸ்தானத்திற்கு வருகிறார். செவ்வாய் சூரிய பகவான் வீட்டில் இருக்கிறது ஒரு அருமையான அமைவு, அது உங்களுக்கு ஹைலைட். அப்போது அது ஒரு நல்ல பாசிட்டிவ். அரசு உத்தியோகத்திற்குரிய முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு, இந்த நேரத்தில் குரூப் எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான நேரம். ஆல்ரெடி நான் டெம்பரவரியாக இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க பர்மனெண்டட் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல அருமையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களது நட்பு வட்டாரங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் இன்னுமே ஒரு நல்ல growth கிடைக்கும். உங்களுடைய நட்புகள் இன்னும் அதிகரிக்கும். பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபோக்கஸ் கிடைக்க போகுது. அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை கொண்டு போய் விடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எல்லா மேனேஜ்மெண்ட்டும் கை கொடுக்க போகுது. ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, லாபஸ்தானத்தில் கேது நிற்கிறார் இல்லையா? அதனால் கேது பகவானால் உங்களுக்கு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது. பட் ஒரே விஷயத்தில் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப சாப்பிட்ற உணவும் வயிறு சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சடனாக போய் பார்த்து என்னன்றது கிளியர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் இந்த பிரச்சனைகள் இருக்குனாலும் அது உங்களுக்கு ஒரு இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆலோசனைகள் ரீதியில் உங்களுக்கு ஒரு ஒரு மருத்துவ வழிகளிலோ ஏதோ ஒரு விதத்தில் அது உங்களுக்கு கிளியராக போகுது. அது மட்டுமல்ல, புத்திரபாகியம் அதுதான். பிள்ளைகள் விஷயத்தில் உங்களுடைய பார்வைகள், உங்களுடைய ஃபோக்கஸ் அவங்க மேலே இருக்கணும், அது மறந்துடாதீங்க. அடுத்தது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக தெய்வம் ப்ளஸ்
அப்போ குலதெய்வ வழிபாடுகள் சார்ந்த ரீதியில் முக்கியத்துவம் கொடுத்து செய்யுங்க. குலதெய்வ வழிபாடுகளை 100% பார்த்து மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். கோயிலுக்கு போங்க வாங்க, தெய்வத்துக்குரிய வழிபாடுகளை செய்யுங்க. அதே நேரத்தில் அந்த 5ன்றது ஆசைகளுக்குரிய இடம். நீங்கள் அதிக அளவில் யார் மேலே பாசம் வைக்கிறீங்களோ அவங்க விஷயத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. சடன்னாக அது ஒரு சங்கடங்கள் சலிப்புகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் ராகு அந்த இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஆன்லைன் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு முறைக்கு 2 தடவை நல்லா பார்த்து செய்யுங்க. அதே நேரத்தில் 100% உங்களுக்கு பார்க்கும்போது கடந்த காலகட்டங்களில் ஆன்லைன் ரீதியிலே நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த இழப்புகளால் வாழ்வாதாரமே பாதிக்கப்படக்கூடிய நிலைமை. நம்ம இருக்கிற ஊரை விட்டு வேற எங்கேயாவது போயிடலாமா, ஏன் வந்தவங்களே நிறைய பேர் இருப்பீங்க. அந்த லெவலுக்கு பிரச்சனைகள், அந்த லெவலுக்கு உங்களை மாதிரி ஒரு காலகட்டங்களில் அவ்வளோ க்ரோத் அவ்வளோ செல்வாக்க இருந்தவங்களும் இல்லை. இன்றைக்கி உங்களை மாதிரி அப்படியே என்ன செய்து நம்ம இலக்கை நம்ம அடையணும்னு நினச்சவங்களும் யாரும் இல்லை. அவ்வளோ பிரச்சனைகள் கடந்து வந்தவங்களுக்கு இப்போ அந்த ஆன்லைன் அதே போல் அந்த பங்குச்சந்தை ரீதியில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் டீல் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எல்லா விதத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் கிடைக்கக்கூடிய ராசி துலாம் ராசி. கண்டிப்பாக அந்த வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கேன். உங்கள் ஜனன ஜாதகம் ரொம்ப அவசியம். திசா புத்திகள் அங்கே எப்படி இருக்குது, சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் 3க்கு மேலே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 4, 5, 6, 7, 8 8எல்லாம் இருந்துட்டா 7எல்லாம் இருந்துட்டா நீங்கள் தான் ஸ்டார், அந்த லெவலுக்கு இருக்கும். அதே போல் 3க்கு கீழே 3, 2, 1ன்னு வந்துருச்சுன்னா பெரிய லெவலில் நெகட்டிவாக மாறிடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து இந்த திசா புத்திகள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குன்றது பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி, இது வாட்ஸ்அப் நம்பர், அதே போல் அனுப்பி தெளிவாக விவரமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க. பெரிய லெவலில் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.